நண்பர் ராஜ்குமார் அவர்களே, அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குதுங்க. விஜயால் கெப்பாசிட்டி வாங்க முடியுமா? விஜய்லாம் ஒரு ஆளா? விஜய்லாம் இந்த உலகத்துக்கு தேவையா? விஜய்கிட்ட இருக்கிற முக்கால்வாசி ரசிகர்களுக்கு ஓட்டு கிடையாது. விஜய் பொம்பளை ஓட்டை நம்பி வாழ்ந்துங்கிறாரு. விஜய் மக்களுக்கு என்ன சேவை செய்தார்? மக்களுக்கு என்ன தர்மம் பண்ணார்? மக்களுக்காக எங்கே இறங்கி வேலை செய்தார்? மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தாரு? அப்படியாப்பட்ட விஜய் எலெக்ஷனுக்கு தேவையா? அவர் எலெக்ஷன் வந்தால் அந்த நாடு முன்னேறுமா? அவர் டெபாசிட் வாங்கிறது கூட தகுதி இல்லைன்னு சொல்லி காலையில் பல்லு கூட வளர்க்காமல் முகத்தோடு கழுவாமல் திரு ராஜ்குமார் தேவயானி அவர்கள் பேசுகிறத கேட்கும்போது பல பேர் வாயிலேருந்து கெட்ட கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதில் ஒருத்தன் எனக்கு வாயிலையும் அசிங்கமாக வந்துச்சு. இருந்தாலும் தேவயானின்ற ஒரு நல்ல முகத்துக்காக இந்த இளிச்சவாயை புளியாங்கொட்டை மூஞ்சியை நம்ம எதுவுமே கேட்காம அப்படியே விட்டுட்டோம். காரணம், அந்த பெண்மணி இது வரைக்கும் சினிமா திரையில் ஒரு நல்ல ஒரு பேரோடு புகழோடு வாழ்ந்துன்னு இருக்காங்க. அப்படியேப்பட்ட அந்த பெண்மணியோடைய வீட்டுக்காரனாக இருக்க நாசக்கார மோசக்கார முட்டாப்பாயில் இளிச்சவாயில் புளியாந்தொக்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை? எவன் காசு கொடுத்து உன்னை அப்படி பேச சொல்கிறான்? விஜய் டெபாசிட் வாங்க மாட்டார் உனக்கு தெரியுமா? விஜய் எலெக்ஷனில் ஜெயிக்க மாட்டார். விஜய் குரல் கொடுக்கணும்னு உனக்கு தெரியுமா? மக்களுக்காக சேவை செய்யணும்னு உனக்கு தெரியுமா? மக்களுக்காக இவ்வளோ உதவி பண்ணியிருக்காருன்னு எதுனா தெரியுமா? நீ யார்? முதல்ல ஒரு 2-3 படம் பண்ண, அப்புறம் தேவயானி காலில் விழுந்த, அது ஏதோ வாழ்க்கை துணை கொடுத்துச்சு. எல்லாருக்கும் ஆம்பளை தான் துணை கொடுப்பாங்க வாழ்க்கை துணை. ஆனால் முதல் ஒரு பெண் உனக்கு வாழ்க்கை துணை கொடுத்துச்சு. உங்களுடைய குடும்பத்தில் நீ எப்படி உங்கள் அம்மா எவ்வளோ குடும்பம் பண்ணிக்கிற, எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிற, உன்னை சார்ந்தவங்களாம் எவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிற, இப்படியாப்பட்ட இடத்துல நீ இருக்கிற. இதெல்லாம் நான் சொல்லலை. அடிக்கடிக்கு பத்திரிக்கை வந்ததா உன்னோட ரசிகர்லேருந்து விஜயோட ரசிகர்கள் கழுவி ஊற்றுறாங்க. அதை தான் நான் சொன்னேன் தலைவா. நம்ம வந்தோமா 2 இட்லி சாப்பிட்டோமா, சாம்பார் ஊற்றி வயிற்று நக்கணுமா, வேலையை பார்த்தோமா, போகிறத விட்டுப்பட்டு இதெல்லாம் பேசி நீ என்ன ஆகப்போன்னு எனக்கே தெரில. யாரை தொட்டாலும் தொடு, விஜயை தொடாத. விஜயை தொட்டால் நீ வெளியில் நலமாக எங்கே போனாலும் ரசிகர்கள் உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு ரசிகர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. நான் சொல்ல, ரசிகர்கள் சொல்கிறாங்க. அதனால் தயவுசெய்து அப்படியாப்பட்ட பிஜேபியும் திமுகவும் அதிமுக அலறி போய்கிற விஜயை பார்த்து நீங்கள் டெபாசிட் கூட வாங்க மாட்டான்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, வெக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது. இதற்காக தேவயானி அவர்கள், என் கணவர் பேசியது பெரும் தவறான விஷயம், என் கணவருக்கு பேச தெரியாது, அவர் கொஞ்சம் மூல வளர்ச்சி இல்லாதவர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்குமாறு விஜய் ரசிகர் எல்லாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதை தெரிந்து ராஜ்குமார் அவர்கள் இன்னும் ராஜாகுமாரனாகவே வாழ்க்கை வாட்டுகிறார். தேவயானியை நம்பி, இப்படிப்பட்ட மாபெரும் முட்டாள் ஆசாமியை நம்பி பல பேர் இதையும் செய்தித்தாளாக போட்டு இதையும் நம்மளை பேச வைக்கிறாங்க போது மன கஷ்டமாக இருக்குது. நண்பரே, நல்ல மனிதர் தான் நீங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் விட்டு ரொம்ப உங்கள் பேரையும் உங்களை சார்ந்த உங்கள் மதிப்பை நீங்கள் கெடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி மனமாற நான் உங்களை திட்டுறேன்.